ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாடு முழுவதும் முழு மதுவிலக்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. காப்பீட்டுத் துறையில் 49 விழுக்காடு வெளிநாட்டு முதலீடு சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றம். காப்பீட்டு சட்டம் மாநிலங்களவையில் தோற்கடிக்கப்பட்டால் கூட்டம் நடைபெறும் என நடுவண் அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா பேச்சு. குஜராத் மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 89 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அம்மாநில அரசு தகவல். சேலம் அருகே குடமுழுக்கு திருவிழா தடைபட்டுள்ளதற்கு ஆட்சியரே காரணம் என பாமக தலைவர் கோக்க மணி குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திய 6 பேர் கைது, காளை பறிமுதல். உத்தமபாளையத்தை சேர்ந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து 18 கிலோ கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை. திருவள்ளூரில் ஒப்பந்ததாரரின் மகிழுந்து கண்ணாடியை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. கோவையில் நடைபெற்ற கோனியம்மான் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.